नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरव भक्त वृंदा हरे कृष्ण कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदानंदन व्रज जन रंजन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जय राधा माधव कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। जय श्रील प्रभुपाद की जय। श्रील गुरुदेव की जय। निताय गौर प्रेमंदे हरि हरि बोल। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 2, அத்தியாயம் 9, பதம் 4. கரெக்டுங்களா? சரிங்க மதர்ஜி, கரெக்ட். தேங்க்யூ மதர்ஜி. தேங்க்யூ மதர்ஜி. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. ஸ்லோகம் 4. ஆத்மதத்துவ விகத்தி அர்த்தம் யதாஹ பகவான் ருதம் பிரம்மணேச்சரியன் ரூபம் அவ்யலீக விரதாத்ருதஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மதர்ஜி, படிக்கட்டுங்களா? படிங்க மதர்ஜி. நன்றி மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி திரு பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ராஜனே, பிரம்மா தேவர் பக்தி யோகத்தில் உண்மையான தவத்தை மேற்கொண்டார். இதனால் மிகவும் திருப்தியடைந்த முழுமுதற் கடவுள் தமது நித்தியமான உன்னத ரூபத்துடன் பிரம்மாவின் எதிரே காட்சியளித்தார். அதுவே பந்தப்பட்ட ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குரிய குறிக்கோள் ஆகும்.
பொருளுரை. ஆத்ம தத்துவம் என்பது பகவான் மற்றும் ஜீவராசி ஆகியோரை பற்றிய விஞ்ஞானம் ஆகும். பரமபுருஷர் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவருமே ஆத்மா என்று அறியப்படுகின்றனர். பரமபுருஷர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். ஜீவராசி பிரம்மம் எனப்படும் ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறார். பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா ஆகிய இருவருமே ஜட சக்தியை கடந்தவர்களாக இருப்பதால் இருவரும் ஆத்மா என்றே அழைக்கப்படுகின்றனர். பொதுவாக அவ்விருவரை பற்றியும் மக்கள் பல தப்பான கருத்துக்களை கொண்டுள்ளனர். ஜட உடலை தூய ஆத்மாவுடன் அடையாளப்படுத்துவது ஜீவாத்மாவை பற்றிய தப்பான கருத்தாகும். அத்துடன் ஜீவராசி பரமாத்மாவுக்கு நிகரானவன் என்றெண்ணுவது பரமாத்மாவை பற்றிய தப்பான கருத்தாகும். ஆனால் சூரிய ஒளியில் சூரியனும் உலகமும் அதற்குள் உள்ள அனைத்தும் சரியாக காணப்படுவதைப் போலவே இவ்விரு தப்பு அபிப்பிராயங்களையும் பக்தி யோகமெனும் ஒரே மார்க்கத்தால் அகற்றிவிட முடியும். இருளில் ஒருவனால் சூரியனையோ தன்னையோ அல்லது உலகையோ காண முடியாது. ஆனால் சூரிய ஒளியில் ஒருவனால் சூரியனையும் தன்னையும் தன்னை சூழ்ந்துள்ள உலகையும் காண முடியும். எனவே பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதில் பிரம்மா மேற்கொண்ட உண்மையான விரதத்தில் பூர்ண திருப்தியடைந்த பகவான் இவ்விரு தப்பபிப்பிராயங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக தமது நித்திய ரூபத்தை பிரம்மாவின் முன் காட்டியருளினார் என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறினார். பக்தி யோகத்தை தவிர ஆத்ம தத்துவம் எனப்படும் ஆத்ம விஞ்ஞானத்தை உணர்வதற்குரிய வேறெந்த முறையும் ஏமாற்றம் அளிக்கக்கூடியதே என்பது நாளடைவில் நிரூபிக்கப்பட்டுவிடும். பக்தி யோகத்தால் மட்டுமே ஒருவன் பகவானை பூர்ணமாக அறிய முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். அதன் பிறகே இறை விஞ்ஞானத்தில் ஒருவனால் புக முடியும். பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதற்காக பிரம்மா கடும் தவத்தை மேற்கொண்டார். அதன் விளைவாக பகவானின் உன்னத ரூபத்தை அவரால் காண முடிந்தது. பகவானின் உன்னத ரூபம் 100% ஆன்மீகமானதாகும். தூய பக்தி யோகத்தின் தவத்தை தபஸ்ய முறையாக நிறைவேற்றிய பின் ஏற்படும் ஆன்மீக பார்வையால் மட்டுமே பகவானை காண முடியும். பிரம்மாவின் முன் தோன்றிய பகவானின் ரூபம் ஜட உலகில் நாம் அனுபவித்திருப்பதைப் போன்ற ரூபங்களில் ஒன்றல்ல. பௌதீகமான ஒரு உருவத்தை காண்பதற்காக பிரம்மா அத்தகைய கடுந்தவங்களை மேற்கொள்ளவில்லை. எனவே பரீட்சித்து மகாராஜன் கேட்ட பகவானின் ரூபத்தை பற்றிய கேள்விக்கு விடையளிக்கப்பட்டது. பகவானின் உருவம் சச்சித் ஆனந்தம் அல்லது நித்தியத்தன்மை, பூர்ண அறிவு மற்றும் பூரண ஆனந்தம் ஆகியவை கொண்டதாகும். ஆனால் ஜீவராசியின் ஜட ரூபம் நித்தியமானதோ அல்லது பூர்ண அறிவுடையதோ அல்லது ஆனந்தமயமானதோ அல்ல. இதுவே பகவானின் ரூபத்திற்கும் பந்தப்பட்ட ஆத்மாவின் ரூபத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடாகும். ஆனால் பக்தி யோகத்தின் வாயிலாக பகவானை காண்பதன் மூலம் பந்தப்பட்ட ஆத்மாவால் நித்திய அறிவும் ஆனந்தமும் கொண்ட தனது ரூபத்தை திரும்ப பெற முடியும். பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் காரணத்தால் அநேக ஜட ரூபங்களில் சிறைப்பட்டு கிடக்கின்றான் என்பதே இதன் சுருக்கமாகும். ஆனால் பரமபுருஷர் பந்தப்பட்ட ஆத்மாவினுடையதை போன்ற ஒரு தற்காலிகமான ரூபத்தை பெற்றிருக்கவில்லை. அவர் எப்பொழுதும் அறிவும் ஆனந்தமும் கொண்ட நித்திய ரூபத்தை பெற்றிருக்கிறார். பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு இதுவே. இவ்வேறுபாட்டை ஒருவன் பக்தியோக முறையால் புரிந்து கொள்ள முடியும். பிறகு பிரம்மதேவனுக்கு நான்கு மூல பதங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சம் பகவானால் கூறப்பட்டது. இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதம் மனக்கற்பனையாளர்களின் ஒரு படைப்பல்ல என்பது தெளிவாகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஓசை உன்னதமானதும் அதன் எதிரொலி வேதங்களுக்கு ஈடானதும் ஆகும். இவ்வாறாக ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயம் பகவான் மற்றும் ஜீவராசி ஆகியோரை பற்றிய விஞ்ஞானமாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக படிப்பதும் கேட்பதும் கூட பக்தியோக முறையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் சகவாசத்தினாலேயே ஒருவனால் மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைய முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தின் வாயிலாக சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித்து மகாராஜன் ஆகிய இருவருமே பூர்ணத்துவம் அடைய பெற்றனர். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் மாதாஜி. இங்க பிரம்மதேவர் பக்தி யோகத்தின் மூலமாக தவத்தை மேற்கொண்டார். அப்ப பிரம்மதேவர் மிக உயர்ந்த பக்தர். அப்ப பிரம்மதேவர் பகவானுடைய ரூபத்தை திவ்யமான இந்த ரூபத்தை, சச்சித் ஆனந்தம் நிரம்பிய அந்த ரூபத்தை அவரால் ஒரு நொடி பார்க்க முடிந்தது. அப்ப இதுதான் பந்தப்பட்ட ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்குரிய ஒரே வழி.
அதாவது பக்தி யோகத்தை மேற்கொள்வது ஒன்றுதான் ஒரே வழி. ஏன்னா பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்துவதக. யார் அந்த தத்துவ பிரம்மன் பகவானை அடைய முடியும், அந்த உணர்தலை பெற முடியும், அந்த தத்துவத்துக்குள் நுழைய முடியும் அப்படின்னா பக்தியால் மட்டுமே. அந்த பக்தி எவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கேட்பதாலேயே. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம். அப்ப ஸ்ரவணம் அப்படிங்கிறது தான் முதலாக நவவித பக்தி தொண்டுல முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலேயே நாம் தூய்மை அடைய முடியும். இப்ப பாகவதம் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப தூய்மையான செயல். அது ஒரு மிகப்பெரிய பக்தி தொண்டு. இப்ப பக்தி தொண்டுன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை செய்யறாங்க. நான் ஓடி ஓடி கோயிலுக்கு போறேன், வேற பக்கம் தீர்த்த யாத்திரை தலங்கள் போறேன், அதனால எனக்கு பக்தி பெருகுங்கிறது கிடையவே கிடையாது. பக்தி என்பது உணர்வு, எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி கிடையாது. நெத்தி நிறைய விபூதி இட்டுக்கிறதோ இல்ல நாமத்தை போட்டுக்கிறதோ இல்ல வைஷ்ணவ உடை அணிச்சுக்கிறதோ தோத்தி அணிச்சுக்கிறதோ கிடையாது. அப்ப பக்தி என்பது உணர்வு, உணர்வை தூய்மையாக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் பகவானை அணுக முடியும். தக்வதோ ஞாத்வா விசதே தத் அனந்தரம். அதான் சொல்றாரு, யார் என்னை எனது பிறப்பையும் செயல்களையும் அறிகின்றார்களோ ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதக. அங்கேயும் தத்துவ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இது ஆத்ம தத்துவம். தத்துவம் அப்படின்னா என்ன? ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பற்றிய விஞ்ஞானம். ஆத்மா என்ன பரமாத்மா என்ன ரெண்டையும் பிரித்தறிவது. அப்ப இந்த ஆத்மா வேறு, ஜட உடல் வேறு, ஜீவாத்மா வேறு. ஜீவாத்மா அப்படிங்கிறது ஜட உடல் கொண்ட இந்த ஆத்மா. அப்ப இந்த ஜட உடலானது அழியக்கூடியது, இது நிலையானது கிடையாது. அப்ப இந்த நிலையில்லாத இந்த உடலுக்குள் நிலையான ஆத்மா குடிகொண்டிருக்கின்றது, சிறைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப பகவானும் ஆத்மான்னு தான் சொல்றாங்க, பிரம்மன். சில சமயம் பிரம்மன் ஆத்மாவையும் குறிக்கிறது, பகவானையும் குறிக்குது, பரமாத்மாவையும் குறிக்கிறது. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? இப்ப பகவான 3 நிலையில அறியலாம். வதந்தி தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே. பிரம்மனாகவும் உணரலாம் பிரம்மஜோதியாக, பரமாத்மாவாகவும் உணரலாம், பகவானாகவும் உணரலாம். ஆனா இந்த பிரம்மஜோதியை அறிபவர்களும் பரமாத்மாவை அறிபவர்களும் முழுமை நிலையை அடைவதில்லை, பக்தியில இருந்தாலும். ஏன்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கு கூட ஒரு சின்ன பக்தி தேவைப்படுது. பக்தி மிஸ்ர யோகம், அது கலப்படம். ஆனா பகவானை அறிந்தவர்கள் இந்த 2 நிலையும் அறிந்து அதற்கும் மேலே பகவான்கிற நிலைக்கு வந்தவர்கள் தூய பக்தி தொண்டை ஆற்றுகிறார்கள். அப்ப அவங்க இந்த ரெண்டு பேரை விட மேல்நிலையில இருக்கிறாங்க. அப்ப ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஜீவாத்மா அப்படின்னா எலி, பூனை, நாய், பன்றி, குதிரை, கழுதை எல்லாமே ஜீவாத்மா தான். மனிதன் எல்லாமே எல்லா உடலுக்குள்ளயும் ஆத்மா இருக்கு. சோ அந்த உடலுக்குள்ள சப்போர்ட் பண்றதுக்காக பரமாத்மாவும் குடியிருக்கிறார். பரமாத்மா இல்லாம எந்த ஜீவராசியாலும் வாழ முடியாது. அப்ப இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்மா அப்படிங்கிறது எல்லா உடல்ல இருக்கு. இப்ப ஜீவாத்மா அப்படின்னா இந்த ஜட உடல் கூடியுள்ள ஆத்மா, அதுக்கு சத்து சித்து ஆனந்தம் கிடையாது, நித்தியத்தன்மையோ நிரந்தர அறிவோ கிடையாது, ஆனந்தமும் கிடையாது. ஆனா நம்ம போராடுறோம் இந்த ஜட உடலை வச்சுக்கிட்டு. இந்த ஜட உடல் மூலமாக எப்படி ஆனந்தத்தை அனுபவிப்பது? ஜட உடல் துன்பம் தரக்கூடியது, அதனால ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப சூட்சும உடல்ல மனம், புத்தி, அகங்காரம், சித்தா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அப்ப இது மூலமா அடைய முடியுமா அப்படின்னா இதெல்லாம் பக்குவப்படுத்தணும். இந்த ஜட உடலையும் நாம் என்ன பண்ணணும்? பகவானுக்கு சேவை செய்வதற்காக ஆன்மீக உடலாக மாற்றினால் நம்மளுக்கு அந்த இன்பம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா அதுதான் நம்மளோட இயற்கை. நம்ம இயற்கையை விடுத்து செயற்கையான முறையில இந்த ஜட உடல்ல போய் இங்கேயும் வேணும், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இங்கேயும் அனுபவிக்கணும், பகவானை அடையணுங்கிறா
நிச்சயமா அது நடக்கவே நடக்காது. பல பிறவிகள் எடுத்துட்டே தான் இருக்கணும் அதுக்காக. சோ இந்த ஆத்ம தத்துவத்தை புரியணும் அப்படின்னா தொடர்ந்து பக்தர்களோட சங்கத்துல இருக்கணும். நிறைய பாகவதம், பகவத்கீதை போன்ற விஞ்ஞான முறைப்படி ஆத்ம விஞ்ஞானம், அது சாதாரண விஞ்ஞானம் அப்படின்னா அது ஜடவுடல் மற்றும் ஜடப்பொருட்கள் பற்றிய விஞ்ஞானத்தை இன்னைக்கு நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒரு பெரிய ஒரு சாதனையும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, தன்னை உணர்தல் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. தான் யார் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இப்ப யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க பேரே சொல்லுவாங்க. நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர். தான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு புரியாது. ஆனா நாமெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்தியில முன்னேறதுனால நான் யார் அப்படின்னா தன்னை உணர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஆத்மா, உடல் அல்ல அப்படின்னு சொல்ல தெரியும் நம்மளுக்கு. இப்ப பக்தி யோகத்தை நிறைவேற்றுறதுல இங்க பிரம்மா உண்மையான விரதத்தை மேற்கொண்டதுனால பகவான் இங்க அவரை தூய்மைப்படுத்தி அவருக்கு முன்னாடி தன் உருவத்தை காட்டுறாரு. இப்ப பக்தி யோகத்தால் மட்டுமே பகவானை அறிய முடியும், வேற எந்த முறையினாலே கிடையாது. ஞான யோகத்தினாலோ இல்ல வேற தியான யோகத்தினாலோ அஷ்டாங்க யோகத்தினாலோ ஹட யோகத்தினாலோ பகவானை காண முடியாது. நாம் அனுபவித்திருப்பதை போன்ற ரூபங்களில் ஒன்றல்ல பகவானோட ரூபம். ஏன்னா அது அதி உன்னதமானது, தெய்வீகமானது. பிரம்மா கூட இந்த பௌதிக உருவத்தை காண்றதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணல. பௌதிக உருவம்னா என்ன? பகவானுக்கு ஒரு பௌதிக ரூபம் இருக்கு. அது என்ன, யாராவது சொல்ல முடியுமா? பகவானுடைய பௌதிக ரூபம் என்ன? விஸ்வரூபம் மாதாஜி. விஸ்வரூபம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் மாதாஜி, கரெக்ட். பகவானோட எஸ் மாதாஜி, எஸ். இப்ப விஸ்வரூபம் தான் பகவானோட பௌதிக ரூபம். இப்ப ஜீவராசியின் ஜட ரூபம் நித்தியமானதோ, பூர்ண அறிவுடையதோ, ஆனந்தமுடையதோ அல்ல. பகவானுக்கு எப்படி ஜட ரூபம், இந்த பௌதிக ரூபம், விஸ்வரூபம் இருக்கோ அது போல ஜீவராசிக்கு இந்த ஜட உடல் அது சத்து சித்து ஆனந்தம் கொண்டதல்ல. இப்ப பந்தப்பட்ட ஆத்மா அறியாமை காரணத்தினால் அநேக ஜட ரூபங்கள்ல நாம சிறைப்பட்டிருக்கோம். ஆனால் பரமபுருஷர் பந்தப்பட்ட ஆத்மாவை போன்ற ஒரு தற்காலிக ரூபத்தை பெற்றிருக்கவில்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே உன்னதமானவர். எப்பொழுது அவதாரம் எடுத்தாலும் தனது உன்னத ரூபத்தில் அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர் வருகின்றார். அவர் தனது அந்தரங்க சக்தியின் மூலமாகவே எப்பொழுதும் லீலைகள் செய்கின்றார். நாமெல்லாம் வெளிப்புற சக்தியின் மூலமா ஆட்டுவிக்கப்படுறோம், மாயா சக்தியின் மூலமா. ஆனா பகவான் தனது அந்தரங்க சக்தியின் மூலமாவே நிறைய லீலைகள் பண்றார். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக படிப்பதன் கேட்பதன் மூலமாக நாம் பக்தி யோக முறையாக ஃபாலோ பண்ண முடியும். இப்ப ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது புத்தக பாகவதம், பக்த பாகவதம். புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்திடமிருந்து கேட்க வேண்டும். இப்படி பாகவதத்தின் சகவாசத்தினால ஒரு பூர்ணத்துவத்தை அடைய முடியும். இப்ப ஸ்ரீமத் பாகவதத்தின் வாயிலாக சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரிஷி பூர்ணத்துவம் அடைகின்றனர், சொல்பவரும் பூர்ணத்துவம் அடைகின்றனர். அடுத்தது பதம் 5. ச ஆதி தேவோ ஜகதாம் பரோ குருஹு ஸ்வதிஸ்ஞம் ஆஸ்தாய சிஷ்ருஷய தாம் நாத்ய கச்சத்ருஷம் அத்ர சம்மதாம் பிரபஞ்ச நிர்மாண விதிர்யா பவேத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் கே ஜெய். முதல் ஆன்மீக குருவும் பிரபஞ்சத்திலே உயர்ந்தருவான பிரம்மதேவரால் தமது தாமரை ஆசனத்திற்கு உரிய பிறப்பிடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. ஜட உலகை படைக்க வேண்டும் என்று அவர் சிந்தித்த பொழுது அதற்கான சரியான மார்க்கத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியாதது மட்டுமல்லாமல் அத்தகைய படைப்பிற்கான முறையும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொருளுரை. இப்பதம் பகவானின் உருவம் மற்றும் வசிப்பிடம் ஆகியவற்றை விவரிக்கும் ஒரு முகவுரையாகும். பரமபுருஷர் மாய சக்தியின் எவ்வித களங்கமும் இல்லாமல் தமது சொந்த வசிப்பிடத்தில் வாழ்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்திலே ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. எனவே பகவானின் ராஜ்யம் வெறும் கட்டுக்கதை அல்ல, மாறாக வைகுண்டங்கள் எனப்படும் கிரகங்கள்
அவர் செவியுற்றார். தவ மார்க்கத்தை கொள்வதென்பது சீடனின் இரண்டாவது பிறப்பாகும். உபஸ்ருணோத் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். இது உபலயனம் என்ற சொல்லுக்கு சமமானதாகும். அதாவது சீடனை ஆன்மீக குருவுக்கு அருகிலே கொண்டு வந்து அவனை தவ வாழ்வை மேற்கொள்ள செய்வதென்பது இதன் பொருளாகும். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பிரம்மதேவருக்கு தீட்சை அளிக்கப்பட்டது. இவ்வுண்மை பிரம்மதேவரால் அவரது நூலான பிரம்ம சகீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்ம சம்ஹிதையில் உள்ள ஒவ்வொரு பதத்திலும் பிரம்மதேவர் கோவிந்தம் ஆதிபுருஷம் தம் அகம் பஜமி என்று பாடியுள்ளார். இவ்வாறாக பிரம்மா கிருஷ்ண மந்திரத்தின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலே தீட்சை அளிக்கப்பட்டார். இதனால் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் தீர்மானிக்கும் திறமையை பெறுவதற்கு முன்பாக அவர் ஒரு வைஷ்ணவர் ஆவார் அல்லது பகவத் பக்தர் ஆனார். பிரம்மாதேவர் 18 எழுத்துக்களை கொண்ட கிருஷ்ண மந்திரத்தில் தீட்சை பெற்றதாக பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிட்டுள்ளது. இம்மந்திரம் பகவானின் ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லா பக்தர்களாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம் பிரம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருப்பதால் அதே கொள்கையை நாமும் பின்பற்றுகிறோம். இச்சம்பிரதாயம் சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக நேரடியாக பிரம்மனிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்கும், வியாசதேவரிடமிருந்து மத்வ முனிவுக்கும், மத்வ முனிவரிடமிருந்து மாதவேந்தேந்திர பூரிக்கும், மாதவேந்திர பூரியிடமிருந்து ஈஸ்வர பூரிக்கும், ஈஸ்வர பூரியிடமிருந்து பகவான் சைத்தன்யருக்கும், மேலும் படிப்படியாக எமது தெய்வீக குருவான தவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூருக்கும் கீழிறங்கி வந்துள்ளது. இவ்வாறாக சீட பரம்பரையில் தீட்சையளிக்கப்பட்ட ஒருவரால் படைப்பின் அதே பயனையும் சக்தியும் அடைய முடியும். இப்புனித மந்திரத்தை ஜபிப்பதோ வெறுப்பற்ற தூய பகவத் பக்தரின் ஒரே புகலிடமாகும். இத்தகைய தபஸ்ய அல்லது தவத்தினாலோ பகவத் பக்தர் ஒருவர் பிரம்மதேவரை போல் சர்வ பூர்ணத்துவங்களையும் பெற்று விடுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுகந்தி மாதாஜி, நான் இன்னைக்குதான் ஜாயின் பண்ணிருக்கேங்க மாதாஜி. ஹரி போல். ஹரி போல். நமஸ்காரங்க சரிங்க மாதாஜி. மாதாஜி. எந்த இதுல இருந்துங்க மாதாஜி அத்தியாயம்? நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. இப்போ ரெண்டாவது காண்டம் அத்தியாயம் 9 ஸ்லோகம் 5 மாதாஜி. ரெண்டாவது காண்டம் வந்துருச்சேங்க மாதாஜி? ஆமாங்க, ரெண்டாவது காண்டம் 9வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இங்க முதல் ஆன்மீக குருவும் பிரபஞ்சத்திலேயே உயர்ந்தவரான பிரம்மதேவரால் தாமரை ஆசனத்திற்குரிய பிறப்பிடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. இப்ப முதல் குரு யாரு நம்மளுக்கெல்லாம்? ஏன்னா நாம எடுத்திருக்கிறது என்ன? பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். அப்ப நம்மளுடைய முதல் குரு பிரம்மா. அதனாலதான் அவர் ஆதி குரு, பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயங்கிறது பிரம்மாட்டிருந்து வருது. அப்ப பிரம்மாக்கு யார் அந்த ஞானத்தை கொடுத்தார்? தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. அவருக்கு பகவான் தான் அந்த வேதங்களை அவரது இதயத்தில் உட்புகுத்தினார் அப்படின்னு பாகவதத்தின் முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கே தெரியல தான் எங்கிருந்து வந்தோம். திடீர்னு தாமரை மலரிலிருந்து இருந்து முளைத்தெழுந்தார். சுத்தி முத்தி பாக்குறார், எல்லாம் இருட்டா இருக்கு. ஆதியும் தெரியல, அந்தமும் தெரியல. அப்புறம் தாமரை தண்டின் வழியாக 14 உலகங்களையும் அவர் சுற்றி சுற்றி வருகிறார். எங்க எது ஆரம்பம் எது முடிவுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ரொம்ப குழம்பி போயிடுறார். அப்ப ஜட உலகை படைக்க வேண்டும் என அவர் சிந்தித்த பொழுது அதற்கான சரியான மார்க்கத்தை கூட அவரால் புரிஞ்சுக்க முடியல. அப்போ தப 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 அப்படிங்கிற ஒரு சத்தம் கேக்குது, அசரீரி கேக்குது. அப்ப பகவான் அத சொல்றாரு அவர்கிட்ட, நீ தபம் பண்ண அப்படின்னு. அப்ப தேவ ஆண்டுகள் 1000 வருடங்கள் அவர் தபம் பண்றார். அதுக்கப்புறம் தான் பகவான் அவருக்கு காட்சி அளிக்கிறார். ஏன்னா அவர் தூய பக்தர் அப்படிங்கறதுனால சொன்ன உடனே கேட்டுட்டார். இப்ப கூட நம்மளுக்கு சொல்றார் பகவான், எப்படி குரு பரம்பரையின் மூலமாக நாம் யாரை தூய பக்தர்களை சரணடைகிறோமோ அவங்க மூலமா சீட பரம்பரையின் வழியாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு சீடர்கள் நம்மளுக்கு ஒரு முதல்ல நம்மளுக்கு பகவானோட கருணையினால அவங்களோட கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க மூலமா சீட பரம்பரையின் அந்த உன்னதமான கருத்துக்கள் நம்மளுக்கெல்லாம் தெரிவிக்கப்படுது. அப்ப நாமளும் சொல்றோம் 16 மாலைகள் பண்ணணும்னு. ஆனா இதற்கான முயற்சி முழு முயற்சி எடுத்தால் மட்டுமே நாம பக்தர்கள் ஆக முடியும். ஏன்னா நம்ம உடம்புக்கு பாருங்க, 24 மணி நேரத்துல நம்ம பக்திக்குன்னு சொல்லி 1 மணி நேரம் முழுமையாக மனதை
பகவான் என்ன கேக்குறார்? உன் மனதை எனக்கு கொடு. மன்மனா பக்தோ. அவர் உங்ககிட்ட இருக்கிற சொத்தை கொடுன்னு கேட்கல, உன்னோட உடம்ப எனக்கு கொடுன்னு கேட்கல, உன் மனதை கொடு, ஒரு அன்பை கொடு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு சின்ன குவளையில தண்ணியோ கேக்குறார். அதுல துளசி போட்டு கேக்குறார். ஒரு இலையோ அப்படின்னா நீங்க எல்லா இலையும் வேண்டியதில்லை, துளசி இலை போதும். துளசி இந்த வெப்ப பிரதேசத்துல வராத இடமே கிடையாது. வீட்டுல ஒரு துளசி செடி வச்சா போறோம். அது ரொம்பவும் மங்களகரமானது, புனிதமானது. துளசியை சுற்றி வந்தால் நம்மளுக்கு எல்லா பாவங்களும் போகும். பாவத்தை நீக்கிறதுக்கு நாம கங்கையில போய் குளிக்கணும், யமுனையில போய் குளிக்கணும், பரிகாரம் பண்ணணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. துளசி வச்சு துளசியை பகவான் பாதத்துல சமர்ப்பித்தா போதும். ஒரு துளசியில அவ்வளவு வலிமை வாய்ந்தது. நம்ம அந்த லீலையில கூட பார்ப்போம், ருக்மணி பாமா தேவி. அப்ப பாமா தேவி தன்னோட சொத்தையெல்லாம் வைப்பாங்க துளசி அவங்க துலாபாரத்துல. ஆனா பகவான் இன்னொரு தட்டுல போய் உட்காரும் போது அதை எந்திரிக்காது. அப்ப என்ன அவங்க சொத்து, ஏன்னா அவங்க ரொம்ப ராஜ பரம்பரை, அதனால தன்னுடைய செல்வாக்கை காட்டுறதுக்காக எல்லா சொத்தையும் வைக்கிறாங்க. ஆனா எந்திரிக்கவே இல்லை தட்டு. அப்ப ருக்மணி தேவி அவங்க ரொம்ப அன்பானவங்க. அவங்க கிட்ட சிறு அகந்தை கூட இல்ல. பாமாவும் ரொம்ப அன்பானவங்கதான். இப்ப ருக்மணி தேவி ஒரே ஒரு துளசி இலை வைக்கிறாங்க, தட்டு திடீர்னு மேல வருது. அப்ப பகவானுக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, நாம கோடி கோடியா கொண்டு போய் கொட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லாமே அவருடைய சொத்து, நம்மளுதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம மனக்கற்பனையில நாம நினைச்சுக்கிறோம் எல்லாம் என்னுடையதுன்னு. ஆனா இந்த உடல் போனப்புறம் எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. இந்த உடலும் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற புகழ் பேரு சொத்து எதுவும் கிடையாது. காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவழிக்கே. ஒரு சின்ன காதற்ற ஊசியை கூட நம்ம கொண்டு போக முடியாது. அப்ப பகவான் என்ன கேக்குறார் நம்ம கிட்ட? உனக்கு எனக்கு உன்னோட அன்பை கொடு அப்படின்னு கேக்குறாரு. இந்த லீலை நாம ஜெகநாத் பூரியில ஜெகநாதரை பாக்குறதுக்கு ஒரு அந்தனர் எப்போ வருஷம் போவார், ரொம்ப தூரம், தொலை தூரம். அப்ப நடந்து பாத யாத்திரை, அப்பெல்லாம் பாத யாத்திரை தான் போவாங்க. அந்த அந்தனர் போகும்போது, இப்ப நம்ம காசிக்கு ஒருத்தர் போனாங்கன்னா நாம என்ன பண்ணுவோம், கையில நம்ம பங்கா ஒரு சின்ன ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இல்ல 108 ரூபாய் இப்படி எல்லாம் கொடுப்போம். இதை கொண்டு போய் உண்டியல்ல சமர்ப்பணம் பண்ணிருங்க அப்படின்னு. அது போல அந்த அந்த நாட்டு ராணி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு ஓலைச்சுவடி கொடுக்குறாங்க. ஓலைச்சுவடி கவர் பண்ணி பத்திரமா இதை கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிராமணர் வழிபோக்கா போறப்போ அவர் நினைக்கிறாரு, இவ்வளவு பெரிய மகாராணி, பெரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்கு, எவ்வளவு பணம் கொடுத்து விடலாம், இவங்க நினைச்சா எவ்வளவு நகைகள் கொடுத்து விடலாம், எவ்வளவு பட்டு பீதாம்பரம் கொடுக்கலாம், பகவானுக்கு ஒரு ஓலைச்சுவடி கொடுத்துட்டு இதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதாம் அப்படின்னு ஒரு ஏளனமா நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அத எடுத்துட்டு போறாரு. பாதி வழியில அவருக்கு அதே ஒரு பாரமா போயிருது. இத போய் சந்துட்டு போற, இதை என்னன்னு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அப்படியே காத்துல பறக்க விட்டுறாரு. காத்துல பறக்க விட்டுட்டு அங்க ஜெகநாத்புரி போய் சேர்ந்துடுறாரு. போய் சேர்ந்த உடனே அங்க பகவானை தரிசிக்க ஒரு நாள் இருக்கு. சரி, முந்தின நாள் ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஒரு சத்திரத்துல தங்கிக்கிறாரு. அப்ப சொப்பனத்துல அவருக்கு பகவான் வர்றாரு. பகவான் எங்க அந்த ஓலைச்சுவடி அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஓலைச்சுவடி அது ஒண்ணும் பெருசா இல்லையே, சின்ன ஒரு ஓலைச்சுவடி, அதை நான் தூக்கி போட்டு வந்துட்டேன், அது காத்துல பார்த்தேன், எங்க போச்சோ தெரியல அப்படின்னு பகவான்கிட்ட பேசுறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, அந்த ஓலைச்சுவடி இல்லாம நீ என்னோட சன்னதிக்குள்ள நுழைஞ்சிடாத, நீ போய் அதை என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரோ காலையில எந்திரிச்சு அறக்க பறக்க ஓலைச்சுவடி எங்கன்னு பைக்குள்ள எல்லாம் பாக்குறாரு, எங்கேயும் காணும். அந்த துணி பையில, அவர் மூட்டைக்குள்ள எல்லாம் பாக்குறாரு, தேடி தேடி பாக்குறாரு. அவர் பறக்க விட்ட இடத்துல எங்க போய் தேடுறது, பறந்த வெளி, அதுல எங்க இது பறந்து கிடக்குமோ. இவருக்கோ ஒரே டென்ஷன். ஆஹா, எனக்கு வேற இப்படி உத்தரவிட்டுட்டாரு, அந்த ஓலைச்சுவடியில் என்னதான் இருக்கு, எதனால அதை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரு திரும்பி அதே வழியில போய் அவர் விட்ட இடத்துல தேடி தேடி பார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சாரு அந்த ஓலைச்சுவடிய. அப்புறம் கொண்டு போய் அந்த ஓலைச்சுவடிய அந்த பையில இருந்து பிரிச்சு பார்க்கும்போது அதுல என்னதான் எழுதி இருக்கு
சொல்லி பார்க்கும்போது அந்த ராணி எழுதியிருக்காங்க, பகவானே உனக்கு எல்லாரும் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட உன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் என்ன பண்றேன்னே தெரியல. அதனால என் இதயத்தையே கொடுக்குறேன். தயவு செஞ்சு என் இதயத்தை நீ எடுத்துக்கோ. ஏன்னா இந்த இதயத்துக்குள்ள உன்னைத்தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க. அப்போ ஒருவர் தன்னிடம் உள்ள பொக்கிஷம், பணம் இருக்கு, பதவி இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் எதை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்? அப்போ அந்த அன்பு, அந்த இதயத்துல இருக்கிற அன்பை கேட்கிறார். அதைத்தான் அந்த ராணி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சொத்து பகவானுக்கு அது. அது எவ்வளவு அசால்ட்டா அந்த பிராமணர் தூக்கி போட்டு போயிட்டாரு. இப்ப பகவான் கோச்சுக்கிறதுல அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்போ பகவான் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய பெரிய பொருட்களை அல்ல. ஒரு ஏழை தன் வீட்டுல இருந்து பகவானுக்கு மானசீகமாக சமர்ப்பணம் பண்ணினாலும் அதை ஏத்துக்குவார். நிறைய பேர் திருப்பதி கோயில நம்ம பார்த்திருக்கோம். பெரிய பெரிய வைர மாலைகள், நவரத்தினங்கள், என்னென்னவெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. நான் பகவானுக்கு நேரா சமர்ப்பணம் பண்ணுவேன். பகவானோட பக்தர்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா பகவான் எவ்வாறு தன்னை அணுக வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுக்கு பாகவத்துல சொல்றார். அடியேனுக்கு அடியேனாக, தாசனுக்கு தாசனாக. எப்பவுமே சீடர்கள் என்ன பண்ணணும்? அவங்க குருவுக்கு தான் முதல்ல சேவை செய்யணும். அப்புறம்தான் பகவானுக்கு சேவை செய்ய முடியும் அவங்களால. இப்ப உயர்ந்த நிலையில பார்த்தா ஸ்ரீமதி ராதா ராணி தான் பகவானுக்கு சேவை செய்யறாங்க. ஆனா ராதா ராணிக்கு யார் சேவை செய்யறாங்க? அவங்க சகிகள், அஷ்ட சகிகள். அந்த சகிகளுக்கு யார் சேவை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கீழுள்ள சகிகள். இப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சகிகள் இருக்காங்க. அப்ப யாரும் பகவானுக்கு நான் தான் நேரடியா போய் செய்வேன்னு அங்க போக முடியாது, போகவும் கூடாது. அப்போ பகவானுக்கு நாம கொடுக்கறது எல்லாமே, இப்போ நம்ம யாகத்துல அர்ப்பணிக்கிற பொருட்கள் பகவானுக்கு நேரா போகுதா? கிடையாது. தேவர்கள் தான் தேவர்களுக்கு கொடுக்குறோம். தேவர்கள் போய் அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. சுவாகா அப்படிங்கிற தேவதை கொண்டு போய் பகவான் சமர்ப்பணம் பண்றாங்க. இது யாரும் நேரடியாக பகவானை அணுகுவதற்கு தகுதி கிடையாது. பகவான் தன்னை அணுகிறதுக்கு பக்தர்களை முதல்ல அடியவனுக்கு சேவை செய், அப்புறம் நீ என்னை வந்து பார்க்கலான்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா இப்ப நாம மேல போகும்போது, பகவான் லோகத்துக்கு போகும்போது நம்மளோட குரு தான் நம்மளை கூட்டிட்டு போய் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இது உமது பக்தன் தூய பக்தி தொண்டாற்றினான் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நம்மளுக்கு அந்த சக்தி கிடையாது. பகவானை நேரடியாக அணுகிறதுக்கு சக்தி கிடையாது. இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் பாக்குறோம் அப்படின்னா நீங்க யாராவது நேரா போய் பாத்துற முடியுமா? முதல்ல யார் போய் பார்க்கணும்? சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும், இல்ல அவங்க PA பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். பல நாள் காத்திருக்கணும். அப்ப உங்களை சோதனை பண்ணுவாங்க. நீங்க என்ன விஷயத்துக்காக வர்றீங்க? தகுதி உள்ளவர்களா? ஏன்னா சப்ப மேட்டர்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. எங்க வீதியில தண்ணி வரல அப்படின்னா வார்டு மெம்பரை பாருப்பா அப்படின்ட்டுருவாங்க. சோ உயர்ந்த பக்திக்கு உயர்ந்த கொள்கைகள் இருக்கணும். அப்பதான் பகவான் அப்ரோச் பண்ண முடியும். தராதரம் இல்லாமல் பகவானை அணுக முடியாது. ஏனால் பகவான் உயர்ந்தவற்றில் உயர்ந்தவர். அப்ப எங்கிருந்தாலும் ஒரு தூய பக்தன் பகவானுக்கு சேவை செய்வதையே விரும்புகின்றான். அடியவர்களுக்கு சேவை செய்வதையே விரும்புகிறான். தாழ்ந்தவற்றில் தாழ்ந்தவனாக தன்னை கருதுகிறான். அமானித்துவம் எல்லா ஃபீல்டுலயும் நீங்க பார்க்கலாம். நான் தான் உயர்ந்தவன், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். ஆனா பக்தியில வந்து மிகவும் தாழ்ந்தவனாக ஒரு பக்தன் தன்னை கருதுகிறான். நம்ம சிஷ்டாஷ்டத்தோட படிக்கலாம். ஒரு பக்தன் வந்து எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். எந்த மரியாதையும் பிறரிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது. புல்லை போன்று பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும் இருக்க வேண்டும். திருநாத் அபிசுனிசேன தரோர் அபிஜகிருஷ்ணா அமானீனாமானதேன கீர்த்தனீய சதாஹரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பதம் 6. ச வித்யந்த்வி அசரம் ஏகதாம் பசி உபாஸ்ருணோத்விர் கதிதம் அச்சோ விபுஹு ஸ்பர்ஷேஷு யத் சோடசம் ஏக விம்சம் நிஸ்கிஞ்சனானாம் நிரூபயத்தனம் விதுஹு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கணுங்க. வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. நீருக்குள் இத்தங்கை சிந்தனையில் ஈடுபட்டிருந்த வேளையில் அருகில் இருந்த ஆச்சாரங்கள் இருமுறை ஒலித்ததை கேட்டார். ஆச்சாரங்களில் ஒன்று ஸ்பர்ச எழுத்துகளின் 16ஆம் இடத்திலிருந்து மற்றும் மற்றது 21ஆம் இடத்திலிருந்தும் எடுக்கப்பட்டவையாகும். இரண்டு இணைந்து துறவு வாழ்வின் செல்வமாயின. பொருளுரை. சமஸ்கிருத மொழியில் மெய்யெழுத்துக்கள் இரு பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளன. அவை ஸ்பர்ஷ வர்ணங்கள் மற்றும் தால்வியா வர்ணங்கள் என்பவனாகும். காவிலிருந்து மா வரையில் உள்ள எழுத்துக்கள் ஸ்பர்ஷ வர்ணங்கள் எனப்படுகின்றன. இக்குழுவின் 16வது சொல் தா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் 21வது எழுத்து பா என்று அழைக்கப்படுகிறது. எனவே இவை இணைக்கப்படும் பொழுது தபா அல்லது தவம் என்ற சொல் உருவாகிறது. இந்த தவம்தான் பிராமணர்கள் மற்றும் துறவிகள் ஆகியோரின் அழகும் செல்வமாக உள்ளது. பகவத் தத்துவத்துக்கிணங்க ஒவ்வொரு மனிதனும் இந்த தத்துவத்தை தபா மட்டுமே செய்ய வேண்டியவனாவான். ஏனெனில் தவத்தால் மட்டுமே ஒருவனால் தன்னை உணர முடியும். மேலும் மனித வாழ்வின் நோக்கம் தன்னுணர்வை பெறுவதாகும், புலன் நுகர்வை அல்ல. இந்த தவப்படைப்பின் துவக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டதாகும். முதலாக இதை பின்பற்றியவர் பரம ஆன்மீக குருவான பிரம்மதேவராவார். தவத்தால் மட்டுமே ஒருவனால் மனித வாழ்வின் பயனை அடைய முடியும். மிருக வாழ்வின் மினுமினுப்பு செய்யப்பட்ட ஒரு நாகரிகத்தால் அல்ல. உண்ணுதல், உறங்குதல், இன்பொறிதல் ஆகியவற்றின் எல்லைக்குட்பட்ட புலன் இன்பத்தை தவிர வேறு எதுவும் மிருகத்திற்கு தெரியாது. ஆனால் மனிதன் பகவானின் திருநாட்டை அடையும் பொருட்டு தவத்தை மேற்கொள்ள வேண்டியவனாவான். பிரபஞ்சத்தில் தட தோற்றங்களை எவ்வாறு தீர்மானிப்பது என்ற விஷயத்தில் பிரம்மதேவர் குழப்பமடைந்து தமது தாமரை ஆசனத்திற்கான பிறப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக நீரினுள் இறங்கி சென்ற வேளையில் தபா என்ற சொல் இருமுறை உச்சரிக்கப்பட்டதை அவர் செவியுற்றார். தவ மார்க்கத்தை மேற்கொள்வது என்பது சீடனின் இரண்டாவது பிறப்பாகும். உபஸ்ரு நோத் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். இது உபன்யானம் என்று சொல்லுக்கு சமமானதாகும். அதாவது சீடனை ஆன்மீக குருவுக்கு அருகே கொண்டு வந்து அவனை தவ வாழ்வை மேற்கொள்ள செய்வது என்பது இதன் பொருளாகும். இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பிரம்மதேவருக்கு தீட்சை அளிக்கப்பட்டது. இவ்வுண்மை பிரம்மதேவரால் அவரது நூலான பிரம்மசம்ஸ்கிருதியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்மசம்ஸ்கிருதியில் உள்ள ஒவ்வொரு பதத்திலும் பிரம்மதேவர் கோவிந்தம் ஆதி புருஷம் என்று அகம் பஜாமி என்று பாடியுள்ளார். இவ்வாறாக பிரம்மா கிருஷ்ண மந்திரத்தின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே தீட்சை அளிக்கப்பட்டார். இதனால் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை தீர்மானிக்கும் திறமையை பெறுவதற்கு முன்பாக அவர் ஒரு வைஷ்ணவரானார் அல்லது பகவத் பக்தரானார். பிரம்மதேவர் 18 எழுத்துக்கள் கொண்ட கிருஷ்ண மந்திரத்தில் தீட்சை பெற்றதாக பிரம்மசம்ஸ்கிருதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மந்திரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எல்லா பக்தர்களாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம் பிரம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருப்பதால் அதே கொள்கையை நாமும் பின்பற்றுகிறோம். இந்த சம்பிரதாயம் சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக நேராக பிரம்மாவிடமிருந்து நாரதற்கும், நாரதரிடமிருந்து வியாசதேவருக்கும், வியாசதேவரிடமிருந்து மத்வா முனிக்கும், மத்வா முனிவரிடமிருந்து மதுவேந்தர பூரிக்கும், மதுவேந்தர் பூரியிலிருந்து ஈஸ்வர பூரிக்கும், ஈஸ்வர பூரியிடமிருந்து பகவான் சைத்தன்யருக்கும், மேலும் படிப்படியாக எமது தெய்வீக குருவான தவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்குமாக கீழடங்கி வந்துள்ளது. இவ்வாறாக சீட பரம்பரையில் தீட்சை அளிக்கப்பட்ட ஒருவரால் படைப்பின் அதே பயனும் சக்தியும் அடைய முடியும். இப்புனித மந்திரத்தை ஜபிப்பதே விருப்பற்ற துய பகவத் பக்தர்களின் ஒரே புகலிடமாகும். இத்தங்கை தபஸ்ய அல்லது தவத்தினாலேயே பகவத் பக்தர் ஒருவர் பிரம்மதேவரை போல் சர்வ பூர்ணத்துவங்களையும் பெற்று விடுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பிரம்மதேவர் தப அப்படிங்கிற சொல்லு அவருக்கு காதுல ஒலிக்குது. அசரீரியாக அவர் தூய பக்தர் அப்படிங்கிறதுனா உடனே பகவானோட கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றார். இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்மளுக்கும் தான் குரு நிறைய கட்டளைகள் இடுறார். ஆனா நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது.
நாம இன்னும் ஜடத்துலதான் அதிகமான சிந்தனைகள் வச்சிருக்கிறோம். பக்தியில கொஞ்சம் அப்பப்ப வர்றோம், உள்ள வர்றோம், வெளியில போறோம். அப்ப தீவிரமாக நம்ம பக்தி எடுக்கிறது கிடையாது. அதனால நம்மளுக்கு வந்து எப்போ போறதுக்கு பகவான் எக்ஸாம் வைக்கிறார். ஏன்னா நாமெல்லாம் தகுதியை இழந்து கீழே வந்து விழுந்துட்டோம். எப்படியோ பௌதிக உலகில இந்த ஆபத்தான கடல்ல வந்து விழுந்துட்டோம். அப்ப பகவான் நம்மளுக்கு கை விடல. அந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளுக்கு குருவை அனுப்பி நம்மளுக்கு நிறைய சொல்லி தர்றாரு. குரு மூலமாக, தூய பக்தர்கள் மூலமாக, பகவத் சங்கத்தின் மூலமாக, பாகவதன் மூலமாக, பகவத்கீதை மூலமாக நிறைய வழிகள் சொல்லி கொடுக்கிறார். 1, 2 இல்ல. இதை விட்டா அதப்படி, அதை விட்டா இதப்படின்னு பக்தி தொண்டுல நிறைய வழிமுறைகள் இருக்கு. நம்மளுக்கு ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் கொடுத்திருக்காரு. ஏதாவது ஒன்றில் நாம முறையாக ஈடுபட்டாலும் சரி, இல்ல எல்லாவற்றிலும் ஈடுபட்டாலும் சரி, அம்பரீஷ் மகாராஜா போல தனது ஒவ்வொரு அவயங்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினாலும் சரி. அப்போ தூய பக்தரான பிரம்மதேவர் இருந்ததுனால, சத்துவகுணத்திலையும் சுத்த சத்துவகுணத்திலையும் இருந்ததுனாலதான் அவருக்கு பிரம்மாவோட போஸ்டே கொடுத்தாரு. அப்ப பகவான் சொன்னதை உடனே ஏத்துக்கிட்டதுனால அவருக்கு தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுத்து அந்த வேத ஞானத்தை அவர் இதயத்தில் புகுத்தினார். 4 ஸ்லோகம், சதுர் ஸ்லோகங்கள் வாயிலாக அவர் புரிந்து கொண்டார். நம்மளுக்கெல்லாம் 18,000 ஸ்லோகங்கள் படிக்கிறோம். இன்னும் நாம பகவான்கிட்ட நெருங்கணுமா நான் கேட்டா இல்ல. 18,000 ஸ்லோகங்கள் படிச்சாலும் நம்மளுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இன்னும் பாகவதத்தை பல தடவை படிச்சாலும் நாம தூய பக்தி தொண்டை ஆற்றுகிறோம்னா கேட்டா இன்னும் வரல. நம்ம அந்த நிலைக்கு வரல. ஏன்னா நம்மளது எல்லா நேரத்தையும் மாயிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்ப ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறதுக்கு தான் பக்தி எடுத்திருக்கிறோம். ஏன்னா அது ஒரு பயம். அன்பினால் பகவான் கிட்ட இருக்கிறது ஸ்பான்டேனியஸ் லவ். பயத்தினால வர்றது, ஐயோ நான் எங்க இறந்தப்புறம் எங்க போயிடணும், நரகத்துக்கு போயிடணும், இல்ல எங்க போயிடணும்னு நினைச்சுக்கிட்டு நாம பயப்பட்டு பண்ற பக்தி வந்து முழுமையான பக்தி இல்ல. அப்போ பக்தி தொண்டு அப்படின்னா நாம இப்போ வைதி பக்தி தொண்டு, குருவின் கட்டளைப்படி வைதி பக்தி தான் பண்ணிட்டு இருக்கோம். ராகானுக பக்திக்கு இன்னும் வரல. ராகானுக பக்திக்கு வர்றதுக்காக குரு நம்மளுக்கு நிறைய பயிற்சியை கொடுக்கிறார். காலையில எழுந்தவுடன் 16 மாலைகள் பண்ணு, பக்தர்களோட சங்கத்தை எடுத்துக்கோங்க, அசத் சங்க தியாகாத், அசத் சங்கத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா நம்மள பக்தி வழிக்கு முன்னேற்றுகிறார்கள். அப்போ இங்க வந்து எப்படி பிரம்மதேவருக்கு தீட்சை அளிக்கப்பட்டதோ அது போல நம்மளுக்கும் இரண்டாவது தீட்சை கொடுக்கப்படுது. முதல்ல பிறப்பு எப்படி, இரண்டாவது பிறப்பு தீட்சை அப்படின்னா, முதல் பிறப்பு நமது தாய் தந்தையின் வழியாக வருவது. இந்த உலகுக்கு வந்துட்டோம். அவங்க கொடுத்தது என்ன, ஜட உடல். புத்தி எல்லாம் வந்து அவங்க ஜட கல்வி கொடுக்குறாங்க. அது எதுக்குரியது, ஆத்மாவுக்குரியது என்ன, ஆத்ம கல்வி. அதை போது நம்மளுக்கு குரு கொடுக்கிறார். அப்ப குரு எப்படி இருக்கார், நம்மளுக்கு ஒரு தாயாகவும் இருக்கின்றார், ஒரு தந்தையாகவும் கண்டிக்கின்றார். தாயா இருந்து அன்பு காட்டுறார் தன் சீடர்கள் மேல, தந்தையாக இருந்து அவ்வப்போது பாதை தவறும் போது, தவறுகள் செய்யும் போது கண்டிக்கிறார். ஒரு குருவாகவும் இருந்து நம்மளுக்கு பகவானை பற்றிய ஆத்ம தத்துவத்தை புகட்டுகின்றார். இதன் மூலமா நாம எல்லா விதத்திலையும் முன்னேறதுக்கு அவர் உதவுறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரோட வாழ்விலும் குரு ரொம்ப முக்கியமானவர். அப்ப குரு எடுத்தவங்க கவலையே பட வேண்டியதில்ல. ஏன்னா அந்த குரு தன்னுடைய சீடன் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அவர் கூடவே வர்றார். கூடவே வந்து அந்த சீடனை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிம்மதி இருக்கும். ஏன்னா அவர் அத கையில எடுத்துக்கிறார். அந்த ஆத்மாவுக்குரிய பொறுப்பை அவர் கையில எடுத்துக்கிறார். அப்ப இங்க பகவானே குருவாகவும் இருக்கின்றார் பிரம்மாக்கு. பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நிர்மாணிக்கும் திறமையை பெறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வைஷ்ணவர் அல்லது தூய பக்தராகிறார்.
பகவான் யாருக்கு யாருக்கு என்னென்ன தரணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். நாய்க்கு அளந்துதான் வாழ தந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தருக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். பக்தர்களே கொஞ்சம் மேல இருக்கிறார், பிரம்மாவை தேர்ந்தெடுக்கிறார். அப்ப சாதாரண ஜீவன் தர்றார். அப்ப தூய பக்தர்களுக்கு தனது இதயத்திலேயே இடம் தர்றார். அப்ப இதுல எது மேலானது அப்படின்னு கேட்டா பகவானுடைய இதயத்தில் இடம் பெறுவது. ஏன்னா தூய பக்தர்கள் மிக 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 பாக்கியசாலிகள். ஏன்னா பகவான் மிக உயர்ந்தவர். அதனாலதான் அவர் 5 முக்திகளை தர்றார். சாஷ்டி, சாமீபிய, சாலோக்கிய, ஏகத்துவம் அப்படின்னு சாயுஜ்ய அப்படிங்கிற முக்திகளை தருகின்றார். அடுத்தது விம்ருஷ்ய தத்திதம் தபசி உபாதிஷ்ட இவாததே மனஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. சந்திரா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. பிரணம்ஸ் மாதாஜி. நீ படிச்சீங்களா மாதாஜி? மொழிபெயர்ப்பு பொருள் வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதைக்கு ஜெய். ஓசையை கேட்டதும் அதை உச்சரித்தவர் யார் என்பதை எல்லா திசைகளிலும் தேடி கண்டுபிடிக்க அவர் முயன்றார். ஆனால் தன்னை தவிர வேறு ஒருவரையும் அவரால் காண முடியவில்லை. அச்சமயம் தனக்கு விடப்பட்டது போல் தன் தாமரை ஆசனத்தில் திடமாக அமர்ந்து தவத்தை நிறைவேற்றுவதில் தன் கவனத்தை செலுத்துவதுதான் விவேகம் என்று அவர் எண்ணினார். பொருளுரை: வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு படைப்பின் துவக்கத்தில் முதல் ஜீவராசியாக தோன்றிய பிரம்மதேவரின் உதாரணத்தை ஒருவர் பின்பற்ற வேண்டும். தவம் இயற்றும்படி பரம்புருஷரால் தீட்சை அளிக்கப்பட்ட பின் அதை நிறைவேற்றுவதில் அவர் உறுதியாக இருந்தார். தம்மை தவிர வேறு ஒருவரையும் அவரால் காண முடியவில்லை என்ற போதிலும் அந்த ஓசை பகவானால் அனுப்பப்பட்டதாக தான் இருக்கும் என்பதை அவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அச்சமயத்தில் வேறெந்த படைப்பும் இல்லாததால் ஒரே ஜீவராசியாக பிரம்மா மட்டும்தான் இருந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் முதல் பதத்தின் ஆரம்பத்தில் உள்ளிருந்து பகவானால் பிரம்மாவுக்கு தீட்சை அளிக்கப்பட்டது என்பது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இருக்கிறார். பிரம்மா தீட்சை பெற விரும்பியதால் பகவான் அவருக்கு தீட்சை அளித்தார். இவ்வாறு தீட்சை பெற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அதை அளிக்க பகவானால் முடியும். ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் பிரபஞ்சத்தின் முதல் ஆன்மீக பிரம்மாவே ஆவார். அவர் பகவானாலே தீட்சை அளிக்கப்பட்டவர். ஆதலால் ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்தி அவருடைய சீட பரம்பரையின் மூலமாக கீழிறங்கி வருகிறது. ஸ்ரீமத் பாகவத்தின் உண்மையான செய்தியை பெறுவதற்கு சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக வரும் தற்போதைய ஆன்மீக குருவை ஒருவர் அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவால் முறையாக தீட்சை அளிக்கப்பட்ட பின் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதன் மூலமாக தவம் இயற்றுவதில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவன் தன்னை பிரம்மாவின் அந்தஸ்து இருப்பதால் எண்ணி உள்ளே இருந்து பகவானால் நேரடியாக தீட்சை அளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஏனெனில் தற்போதைய யுகத்தில் ஒருவரையும் பிரம்மாவை போல் தூய்மையானவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரபஞ்ச படைப்பை முன்னின்று நடத்துவதற்கு பிரம்மாவின் பதவி மிக தூய்மையான ஒரு ஜீவராசிக்கு அளிக்கப்படுகிறது. இதனால் அத்தகைய தகுதிகளை ஒருவர் பெற்றிருந்தால் அல்லாது பிரம்மாவை போலவே தான் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் களப்பற்ற தூய பக்தர்களின் மூலமாகவும் குறிப்பாக பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளதை போன்ற சாஸ்திர உபதேசங்களின் மூலமாகவும் மற்றும் தகுதியுள்ள ஆத்மாவிற்கு கிடைக்கக்கூடிய உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாகவும் அதே வசதிகளை ஒருவர் பெற முடியும். பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உண்மையான இதயம் படைத்தவருக்கு பகவானே ஆன்மீக குருவாக தோன்றுகிறார். எனவே தூய பக்தரை சந்திக்க தேர்ந்த ஆன்மீக குருவை பகவானின் பிரதிநிதியாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் உள்ளவன் பகவானின் கருணை பெற்றவனானோ என்பதை சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப இங்க பிரம்மதேவர் பகவான் சொன்ன அந்த தவத்தை தாமரை ஆசனத்தில் திடமாக அமர்ந்து அந்த தவற்றை நிறைவேற்றுகின்றார். அதுதான் அவருக்கு விவேகம்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா பகவானே சொல்லிட்டார்,
செய்ய சொல்லி தவம் தபா தபா என்ற பாட்டு ரொம்ப பணிவானவனாக அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அகந்தை இல்லாம யார் பணிவுடன் சரணடைகிறார்களோ தத்வித்தி பிரதிபாதேன பரிபிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக. அப்போ ஒரு குருவை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படிங்கிறது பகவத்கீதையில பகவானே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. தத்வித்தி பிரதிபாதேன ஒரு குருவை அணுகணும் அப்படின்னா அங்க நம்மளுக்கு எந்த ஒரு அடங்காமைத்தனம் இல்ல மனசுல கர்வம் அகங்காரம் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம யாரையும் அணுகவே முடியாது. நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு போயிருவோம். அப்ப குரு கிட்ட போகணும்னா நம்மளோட பாத்திரத்தை அந்த மூளையை சலவை பண்ணிட்டு போகணும். பாத்திரத்துல கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் அதுல ஊத்துற பால் என்னாகும், கெட்டு போயிடும். அப்ப நம்ம போய் ஒரு குரு கிட்ட நம்ம நல்ல அறிவுரைகள் கேட்கிறோம், பகவானை பற்றிய விஷயங்களை கேட்கிறோம், எனக்கு தெரியும் அப்படிங்கிற திமிரோட போனோம் அப்படின்னா நாம கேட்கவே முடியாது. அது கலங்கப்பட்ட எந்த உள்ளத்தாலும் பகவானுடைய உள்ள இறங்காது. சோ ஒரு குருவை அணுகருக்கு பணிவோட இருக்கணும், அடக்கத்துடன் கேள்விகள் கேட்கணும். எனக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துல நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு போனோம்னா நம்மளுக்கு குரு சொல்றது எதுவுமே நம்ம மண்டையில ஏறாது. அப்போ அந்த காலத்துல இருந்து பகவான் கிருஷ்ணரே சாந்திப்புனி முனிய குருவா ஏத்துக்கிறார். அது போல ஸ்ரீராமர் குருவை ஏற்று ஆசிரமத்துல போய் பாடங்களை கற்றுக்கொள்கின்றார். இந்த மாதிரி பகவானே எல்லா அவதாரங்கள்ல பாத்தீங்கன்னா குருவை ஏத்துக்கிறார். எதுக்காக? தன்னை ஒருவன் ஃபாலோ பண்ணணும். உயர்ந்த ஒருவரை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நடத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால பகவான் தன்னை ஒரு சாதாரண மனிதராக காட்டிட்டு ஒரு குருவை ஏத்துக்கிறார். 64 கலைகளை 64 நாட்கள்ல கத்துக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும். அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு குருவை அணுகணும். தவம் அப்படிங்கிற சொல்லு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப தவம் அப்படின்னா என்ன? தவத்தை எவ்வாறு செய்வது? தவம் அப்படின்னா காட்டுக்குள்ள போய் அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணி ஆசனம் எல்லாம் போட்டு அமர்ந்து கண்களை மூடியும் மூடாமலும் நிமிர்ந்து உட்கார்ந்து இல்ல கீழே மான் தோலோ இல்ல புலித்தோலோ போட்டு அதுல ஆசனம் தர்ப்ப புல்லோ போட்டு அதுல உட்காந்துதான் பண்ணணுமா அப்படி எல்லாம் கேட்டா கிடையாது. ஏன்னா இது யுகத்திற்கு தகுந்த மாதிரி தவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யுகத்திலயும் ஒரு யுக தர்மம் இருக்கு. அப்போ முதல்ல சத்திய யுகத்துல அவங்க தியான யோகம் பண்ணணும். அடுத்த யோகத்துல யாகங்கள் பண்ணணும். அடுத்த யுகத்துல யாகங்கள் பண்ணணும். திரேதா யுகம் துவாபர யுகத்துல கோயில்கள் கட்டி பகவானை வழிபடணும். ஆனா இந்த யுகத்துல சங்கீர்த்தன யஜ்ஞம் அதுவே யாகமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க தபம் அப்படின்னா என்ன? அது போல ஏன்னா இந்த கலியுகத்துல எல்லாமே எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல கோயில் கட்டணும், இல்ல நீங்க காட்டுக்கு போய் தவம் பண்ணணும், இல்ல யாகங்கள் பண்ணணும் அப்படின்னால பொருள் செலவு அதிகம், நேர விரயம் அதிகம். ஏன்னா அப்பெல்லாம் காலங்கள் இருந்தது, நம்மளுக்கு ஆயுட்காலம் அதிகம். முதல்ல சத்தியயுகத்துல 1,00,000 வருடங்கள், அப்புறம் 10,000 வருடங்கள், அப்புறம் 1000 வருடங்கள். துவாபர யுகத்துல இப்ப கலியுகத்துல 100 வருடங்கள். அந்த 100 வருடத்துல 80 வருஷம் வாழ்ந்தாலே பெருசு. ஏன்னா அந்த அளவுக்கு களி முத்தி போயிருக்கு. ஆயுட்காலம் மட்டுமல்ல, உயரம் பாத்தீங்கன்னா சத்தியயுகத்துல ரொம்ப 15 அடியெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இப்ப 5 அடிக்குதான் மனுஷன் இருக்கும். அது போல குணங்கள் அப்ப தர்மம் மேலோங்கி இருந்தது. அப்படியே அடுத்தடுத்த யுகங்களா வரும்போது தர்மம் அப்படியே குறைஞ்சு இப்ப 20% தான் இருக்கு. இன்னும் இதுக்கு கீழே கீழே போய் ரொம்ப மோசமாக போகுது. அதுக்குள்ள நாம எஸ்கேப் ஆயிடணும். கடைசி பிளைட் போக போகுது. யாரெல்லாம் வரப்போறீங்களோ தொத்திக்கோங்கன்னு சில பிரபுபாதர் சொல்ற. இல்லைன்னா இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்படணும். இங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முடியல மாதாஜி. ஆமாங்க, எவ்வளவு நியூஸ் வருது. நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நாம படிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கன்றாவியான விஷயங்கள் எல்லாம் வருது. நிறைய தவறுகள் செய்யறாங்க. மாதாஜி, இப்ப நீங்க சொன்னீங்க கலியுக காலத்துல நாம ஜபம் தான் சொல்றீங்க. அப்ப ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் இப்ப அந்த காலத்துல அந்த இப்போ இந்த கலியுக காலத்துல எல்லாருமே
தவறு செய்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ ஆமாங்க. அந்த காலத்துல எல்லாமே தானம், தர்மம், எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு கோவில் கட்டுறதெல்லாம் சும்மா விஷயம் இல்லல்ல. பெரிய விஷயம். ஆமாங்க. ஆமாங்க. இந்த காலத்துல வந்து எளிமையா குடுத்திருக்காங்களே எதனால மாதாஜி? ஏன்னா இந்த காலத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பகவானோட காரணமற்ற கருணை. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு பகவானோட ம், சன்னவதாரம். ம், பகவான் கிருஷ்ணரே வந்து மறைமுக அவதாரமாக சைத்தன்ய மகாபிரபுவா வந்து, ஏன்னா அவர் ம், கருணையிலும் கருணை. எத்தனையோ ம், கோடிக்கணக்கான அவதாரங்கள் இருக்கு. அந்த ம், அவதாரங்கள் எல்லாத்துலயும் கருணை மிகு அவதாரம் யாருன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்ப ம், ம், நம்ம மேல இந்த உயிர்வாளிகள் மேல எல்லாம் அவர் ரொம்ப கருணை கொண்டு ரொம்ப ம், எளிமையான ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டார். ம், ம், ம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ம், இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது நாம தூய்மை பெற்று பக்தியில முன்னேறி பகவானோட லோகத்துக்கே போய் சேர்ந்துடலாம். நாம வந்து கடுமையா ம், தவம் பண்ண வேண்டியதுல காட்டுக்குள்ள போய் நாம ம், யாகங்கள் பண்ண வேண்டியதுல. ஏன்னா யாகங்கள் பண்ணுவது அப்படிங்கிறது பெரும் ம், பொருட்செலவு. ம், அதுக்குரிய ம், ம், மூலிகைகள் எல்லாம் நிறைய வேணும். இப்ப காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த மூலிகை பொருட்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் தொலைஞ்சு போயிருச்சு. ம், புனிதமான இடம் வேணும். எங்க தோண்டினாலும் உங்களுக்கு எலும்புக்கூடுதான் வருது. புனிதமான இடங்கள் கிடையாது. புனிதமான தீர்த்தங்கள் கிடையாது. ம், புனிதமான பிராமணர்கள் கிடையாது. மந்திரங்களை சரியாக உச்சரிக்கிறது கிடையாது. ஏன்னா ரிக், யசுர், சாம, அதர்வன போன்ற வேதங்களை படித்த பண்டிதர்கள், ம், திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னு அந்த பண்டிதர்கள் கிடையாது. அப்படியே ம், இருந்தாலும் அவங்க உணர்வு மாசுபட்டு இருக்கு. ஏன்னா பணத்துக்கான மந்திரங்களைத்தான் சொல்லுவாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்குரிய மந்திரம். 1,00,000 ரூபாய் கொடுத்தா ஒரு 4 நாளைக்கு உட்கார்ந்து மந்திரம் சொல்லுவாங்க. அது ம், தூய்மையா இருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் மந்திரங்கள் மூலமாகவே அந்த வேள்வித்தியை ஏற்றி வைத்தார்கள். இன்னைக்கெல்லாம் ம், மந்திரம் சொல்லி எல்லாம் வைக்க முடியாது. தீப்பெட்டி வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், லைட்டர் வேணும். அதுலதான் வேள்வித்தியை ஏத்துவாங்க. இன்னைக்கெல்லாம் மந்திரங்கள் மூலமாக வேள்வித்தியை ஏத்த முடியாது. அப்பெல்லாம் நிறைய யாகங்கள், ராஜ்சூய யாகம், அசுவமேத யாகம் எல்லாம் பண்ணுனாங்க. அந்த யாகங்கள்ல குதிரைகள் போன்ற உயிரினங்களை பலியிட்டா அந்த மந்திரத்தின் மூலமாகவே அதை திருப்பி எடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க உள்ள போட்டா அது திரும்பி வராது, பஸ்பமாயி போயிரும். அப்போ எதை போட்டாலும் திரும்பி வராது. ஆனா அன்னைக்கெல்லாம் அந்தணர்கள் அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க. மந்திரத்தின் மூலமாவே அவங்க சாபம் கொடுத்தா ஒரு அரசனை கூட கொண்டிருப்பாங்க. வேணன் அப்படிங்கிற அரசனை கூட அன்னைக்கு பிராமணர்கள் மந்திரத்தின் மூலமாவே, சாபத்தின் மூலமாவே கொன்னாங்க. அந்த அளவுக்கு புனிதமா இருந்தாங்க பிராமணர்கள். ம், இன்னைக்கெல்லாம் களவு சுத்திர சம்பவ பிறப்பவர்கள் எல்லாமே சுத்திரர்களா தான் பிறக்கிறாங்க. 10 விதமான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் அவங்க செய்யறது கிடையாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் டிராபேக்கா இருக்கு நம்மளுக்கு. அப்ப எப்படி நம்ம யாகம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் நீங்க வீட்டுல செஞ்சீங்கனாலே அது யாகம் செய்யறதுக்கு சமம். இப்ப யாரெல்லாம் 16 மாலைகள் பண்றாங்களோ அவங்க ஒரு யாகத்தை தினமும் பண்றாங்க. அவங்க வீட்டுல ஒவ்வொரு யாகம் நடந்துட்டே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கூட மழை பெய்கின்றது. இன்னைக்கு கூட தானியங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா சில பிரபுபாதர் சொல்றாரு, இந்த கலியுகத்துல இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ம், ஏன்னா இங்க பஞ்சம் வந்திருக்கும். ஆனா இப்பவும் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் மூலமாகவும் இல்ல ஸ்ரீ சம்பிரதாயத்தின் மூலமாகவும் பகவானோட நாமம் அங்கங்க ஒழிக்கிறதுனாலதான் இன்னைக்கும் நாம பஞ்சம், பிணி, பட்டினி இல்லாம இருக்கோம். இன்னைக்கும் நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்குது. இன்னைக்கும் நம்மளுக்கு தானியங்கள் கிடைக்குது. ஏன்னா கரெக்ட் முறையான யாகங்கள் நடத்தப்படவில்லை என்றால் 3வது அத்தியாயத்துல கர்ம யோகம் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அன்னாத் ம், பவதி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவக யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞ கர்ம சமுத்பவக அப்படின்னு அந்த யாக சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இங்க ம், கிருஷ்ண பக்தர்கள்லாம் டெய்லி பகவானுக்கு படைக்கிறாங்க. அந்த ம், படைக்கிறது மூலமா கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால நம்மளுக்கு மழையை தருகின்றார். மழையின் மூலமாக தானியங்கள் வருகிறது. தானியத்தின் மூலமாக உயிர்வாளிகள் திருப்தி அடைகிறாங்க. பசியாரி மறுபடியும் பகவானுக்கு அந்த நன்றியை தெரிவிக்க யாகம் பண்றாங்க. அப்படி தொடர்ந்து இந்த யாக சக்கரம் சுழல்றதுனாலதான் நாம இன்னைக்கும் நல்லா இருக்கோம். ம். அப்ப இந்த யாகம் வந்து எளிமையான யாகம் ஒண்ணும் கிடையாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலமாக அவங்களும் தூய்மை அடைகிறாங்க. ஒரு பக்தன் இருக்கும்போது அந்த பக்தன் வந்து
தன்னை சுற்றி ஒரு சத்திய யுகத்தையே ஏற்படுத்திடுறான். அப்ப இந்த கலியுகத்துல கூட ஒரு பக்தனோட அருகாமையில நீங்க இருக்கும்போது நீ இந்த சத்திய யுகத்தோட அந்த புனிதத்தன்மை நீங்க உணரலாம். அவன் சத்திய யுகத்தையே தங்கிட்டு கொண்டு வந்துடுறான். அப்போ ஒரு பாகவதம் படிக்கிறப்போ நீங்க அதனோட ஒளி அதிர்வலைகள், அந்த மங்களமான அலைகள் ஒரு வீதிக்கே பயன் தருமா. இப்ப நீங்க பாகவதம் கேக்குறீங்க, இப்ப லவுட் ஸ்பீக்கர் வச்சு கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்ல, அதனோட வைப்ரேஷன் எல்லா பக்கமும் பரவும். அவ்வளவு புனிதமானது பாகவதம் படிக்கிறது, அதை கேட்கறது, அது எங்கும் எதிரொலிக்க செய்யறதுங்கிறது அவ்வளவு புனிதமானது. அது போல பகவானுடைய நாமங்களை நாம உரத்ததான் சொல்லணும். ஏன்னா சொல்லும் போது நமது காதுகள் அதை கேட்க வேண்டும். அப்ப கவனம் எங்க இருக்கும்னா பகவானோட மந்திரத்தை ஜெபிக்கிறதுல அந்த காதுகள் கேட்கணும். அந்த ஜெபிக்கிறதன் மூலமா நம்மை சுற்றி இருக்கிற உயிர்வாளிகள், தாவரங்கள்ல இருந்து விலங்குகள், எறும்பு, புழு, பூச்சிகள் எதெல்லாம் கேக்குதோ அதெல்லாம் பயன்பெறும். ஏன்னா பகவான் நாம ரூபத்துல வந்திருக்கார். கலிகாலே நாமரூபேன கிருஷ்ணாவதாரே. அதனால இந்த நாமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது. இதனுடைய மகிமை சொன்னா புரியாது. இப்ப குலோப்ஜான் வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் நான் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு புரியாது. அத ஒரு நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆஹா எவ்வளவு சுவையா இருக்கு. சோ உணர்தல் மூலமாக நீங்களும் புரிந்து கொள்ளலாம். இதை அடுத்தவங்களுக்கும் புரிய வைக்கலாம். நீங்க தொடர்ந்து அந்த ஜபத்தை செஞ்சுட்டே இருங்க. உங்க உணர்வு தூய்மை அடையும். அப்ப உங்களுக்கு தப்பான ஒரு சிந்தனைகள் வராது. நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்க, உங்க குவாலிட்டி எப்படி இருந்தது, இப்ப எவ்வளவு ஹை குவாலிட்டியா மாறி இருக்கீங்க, அந்த உணர்வுகள் எவ்வளவு தூய்மை அடைஞ்சிருக்கு, எவ்வளவு விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஊறி இருக்கோம் அந்த கலியுகத்துல. முதல்ல பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா போகணும், மாசம் ஒரு தடவையா சினிமா போகணும், டெய்லி டிவில ஒரு டிராமா 4 டிராமாஸாவது பாக்கணும். ஆனா இப்பெல்லாம் எதுவுமே விருப்பம் இல்ல. எனக்கு டிவி பார்க்க பிடிக்கல, கண்ட இந்த நியூஸைவே பார்க்க பிடிக்காது. நியூஸ் எல்லாம் அத்தியாவசியம் சொல்லுவாங்க, ஆனா அதே பிடிக்காது நம்மளுக்கு. வேற மேகசின்ஸ், வேண்டாத ஒரு நாவல்களை படிக்கிறக்கோ, சிற்றின்பங்களை பெறுவதற்கோ நம்ம உணர்வு இடம் கொடுக்காது. ஏன்னா தூய பக்தி கிடைச்ச ஒருவனுக்கு அதுல எல்லாம் போகவே போகாது எண்ணங்கள். முதல்ல மாமிசம் சாப்பிட்டவங்களுக்கு மாமிசம் சாப்பிட பிடிக்காது. நீங்க ஒண்ணுமே கட்டாயப்படுத்த வேண்டியது இல்ல. ஏன்னா உணர்வு தூய்மை ஆகும்போது அது இயற்கையாகவே உங்களுக்குள்ள வந்துருது. ஏன்னா இயற்கையாக நாமெல்லாம் பகவானோட அங்கங்கள். பகவானுக்கு இருக்கிற குணம் தான் நம்மளுக்கு இருக்கு. அது வெளிப்படும் போது கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு தானா ஓடிடுது. இப்ப கையை தட்டி பாருங்க, ஒரு வயல்வெளியில கையை தட்டுனா என்ன ஆகும், அந்த குருவிகள் எல்லாம் பறந்து ஓடிடும். அது போல நீங்க பஜன் செய்யும் போது, கீர்த்தன் பண்ணும் போது, பகவானுடைய நாமத்தை கையை தட்டி ஆசையா நீங்க சொல்லும் போது உங்க வீட்டு இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடுது, பறந்து ஓடிடுது. யஸ்யாதி பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வை சமாசஸ்திர சமாசதை சூரா ஹராவ் அபக்தஸ்ய குதோ மகத்குணா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தருக்கு தானாக தூய குணங்கள் அனைத்தும் தானாக தேடி வருகின்றது. அவர் போய் நான் இதை சாப்பிடக்கூடாது, இதை பேசக்கூடாது, இதை பார்க்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் போடவே வேண்டியது இல்ல. தானாகவே எல்லா தப்பெண்ணங்களும் அவனை விட்டு போயிருது, இயற்கையாகவே போயிருது. நீங்க செயற்கையா கட்டுப்படுத்த முயன்றாலும் உங்களால முடியாது. ஏன்னா செயற்கையாக கட்டுப்படுத்த நீங்க கிடையாது. நீங்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அந்தரங்க சக்தி. பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கிறப்போ பகவான் பார்த்துப்பாரு. நீங்க தேமேன்னு சும்மா உட்காந்துட்டா போறோம், பகவான் நம்பி உட்காந்துட்டா போறோம். அந்த நம்பிக்கை ஒண்ணு இருந்தா போறோம். இல்ல நான் தான் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நாமெல்லாம் மாயாசக்திக்கு கட்டுப்பட்டவங்க. மாயாசக்திங்கிறது ரொம்ப கடுமையானது. அதை யாருனாலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அது பகவானோட சக்தி. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதேன்னு பகவான் சொல்றாரு. என்னுடைய சக்தி வெல்லுவதற்கரியது, ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் இதை எளிதில் வெல்லலாம்னு சொல்றாரு. So for each and everything we have to depend upon him. நாம் தனியா நான் தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தோத்து போயிடுவோம். ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சுதுங்களா மாதாஜி? புரிஞ்சது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.